ஒரு நாள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்தில் வந்து, நபியே நாயகமே, என் வாழ்க்கையில் ஒரு பொருளாதார நெருக்கடியை நான் சந்திக்கின்றேன். அந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுபடுவதற்கு ஏதேனும் வழிகள் உண்டா என்று ஆன்மீக ரீதியாக நபிகளாரிடத்தில் ஒரு ஆலோசனையையும் வழிகாட்டலையும் கேட்டார்கள். அப்போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், உங்களுடைய வீட்டுக்குள் நுழைகின்ற போது சலாம் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் உங்களுடைய பெற்றோர்கள் இருப்பார்கள், உங்களுடைய மனைவி, பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள் இருப்பார்கள். உங்களுடைய வீட்டுக்குள் நுழைகின்ற போது சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று முழுமையாக சலாம் சொல்லிக்கொண்டு உங்களுடைய வீட்டுக்குள் நீங்கள் நுழையுங்கள். அல்லாஹுடைய ரஹ்மத்தும் அவனுடைய பரக்கத்தும் நிச்சயமாக உங்களுடைய வீட்டுக்கும் வீட்டுடையார் மீதும் இறங்கும். அதன் மூலமாக உங்களுடைய நெருக்கடியான வாழ்க்கைக்கு அல்லாஹு தஆலா ஒரு தீர்ப்பை தருவான். வறுமையிலிருந்தும் பொருளாதார நெருக்கடியிலிருந்தும் அல்லாஹ் உங்களையும் உங்களுடைய வீட்டுடையாரையும் பாதுகாப்பான் என்று சொன்னார்கள். ஆக வீட்டுக்குள் நுழைகின்ற போது யார் ஒருவர் பிஸ்மில்லா என்று அல்லாஹுடைய பெயர் கூறி சலாம் சொல்லிக்கொண்டு உள்ளே நுழைகின்றாரோ, ஷைத்தானுடைய தலைவன் இபிலீஸ் சொல்லுகின்றான், இந்த வீட்டிலே தங்குவதற்கு உங்களுக்கு இடமில்லை, வேறு எங்காவது ஒரு இடத்துக்கு சென்று விடுங்கள் என்று இபிலீஸ் ஷைத்தானை பார்த்து சொல்லுகிறான். ஆக நாம் வீட்டை விட்டு வெளியேறி செல்லுகிற போது பிஸ்மில்லா அல்லாஹுடைய பெயரை கொண்டே செல்லுகின்றோம். தேவைகளை காரியங்களை முடித்துவிட்டு மீண்டும் வீட்டுக்குள் நுழைகின்ற போது பிஸ்மில்லா அல்லாஹுடைய பெயரை கொண்டே வீட்டுக்குள் நுழைகின்றேன். இரண்டாவது ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து என்று முழுமையாக சலாம் சொல்லிக்கொள்ள வேண்டும். இது எங்களுக்கும் எங்களுடைய வீட்டுடையாருக்கும் பரக்கத்தாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுத்தரக்கூடிய சிறந்த வழியாக இருக்கிறது. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவில் வாழ்ந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய சில செல்வந்தர்கள் ஒருவராக பிற்காலத்திலே வாழ்ந்தார்கள். அதற்கான காரணங்களை சொல்லுகிற போது இதையும் அவர்கள் குறிப்பிடுவார்கள். சலாம் சொல்லுகின்ற போது எம்மில் பல பேர் அல்லாஹுடைய ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் விட்டு விடுகிறார்கள். எப்படி சொல்லுகிறார்கள்? அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் என்றே சொல்லுகிறார்கள். ரஹ்மத்துல்லாஹிவை அல்லாஹுடைய ரஹ்மத்தை விட்டு விடுகிறார்கள். வபரகாத்துஹு அல்லாஹுடைய பரக்கத்தையும் விட்டு விடுகிறார்கள். எப்படி அல்லாஹுடைய ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் வீட்டிலும் வாழ்க்கையிலும் எதிர்பார்க்க முடியும்? ஆக ஒரு நாள் சபையில் இருக்கின்ற போது ஒரு நபித்தோழர் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று பதில் சலாம் சொன்னார். அதற்கு நபிகளார் அவர்கள் உங்களுக்கு 10 நன்மைகள் உண்டு என்று சொன்னார். சற்று வேளையில் இன்னும் ஒரு சஹாபி வந்தார், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொன்னார். உங்களுக்கு 20 நன்மைகள் கிடைக்கும் என்று சொன்னார்கள். இன்னும் சற்று வேளையில் மற்றொரு நபித்தோழர் வந்தார், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று முழுமையாக சலாம் சொல்லி அமர்ந்தார். உங்களுக்கு 30 நன்மைகள் கிடைக்கும் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக சலாம் என்பது அல்லாஹுடைய ரஹ்மத்தையும் அவனுடைய பேரருளையும் எங்களுக்கு அள்ளித்தரக்கூடிய ஒரு இபாதத்தாக இருக்கிறது. அது ஒரு சிறந்ததோர் இபாதத், வணக்கம், துஆ என்பதை இதன் மூலமாக நாங்கள் மறந்துவிடக்கூடாது. சலாம் என்பது ஒரு துஆவாகும். இதை நாங்கள் முழுமையாக சொல்லுவோம். சகோதரர்களுக்கு நாங்கள் சலாம் சொல்லுவோம். யாராவது எங்களுக்கு சலாம் சொன்னாலும் அழகிய முறையில் முழுமையாக வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று முழுமையாக சலாம் சொல்லுவோம். இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அன்பை பெறலாம். எங்களுக்கு மத்தியிலே அன்பு வலுப்பெறும். மட்டுமல்ல, சுவர்க்கவாதிகளுடைய அந்த இன்பகரமான அந்த வார்த்தையை நாம் உலகத்திலேயே சொல்லுகின்ற போது நான் ஒரு சுவர்க்கவாதியாக இருக்கிறேன் என்று மற்றவர்களுக்கு நான் என்னை நான் அடையாளப்படுத்துகின்றேன். ஆக இந்த சலாத்தை முறையாக ஒரு வணக்கமாக ஓர் துஆவாக நாம் நினைத்து கொள்வோம். அதன்படி எம் பிள்ளைகளுக்கு சலாம் சொல்லுவோம்,
பெற்றோர்களுக்கு சலாம் சொல்லுவோம், மனைவிக்கு சலாம் சொல்லுவோம், உற்றார் உறவினர்களுக்கு சலாம் சொல்லுவோம், ஆங்காங்கே காணுகின்ற முஸ்லிம்களான சகோதரர்களுக்கு முழுமையாக சலாம் சொல்லுவோம். எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுடைய ஈருலக வாழ்வையும் செழிப்பாக்கி தருவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.